தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மாநில நிர்வாகிகள் கூண்டோடு நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அதிமுக மாநில நிர்வாகிகள் கூண்டோடு நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆன பின்பு அதிமுகவில் மாநில நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டனர். அதாவது மாவட்ட செயலாளர்களாக இருக்கின்ற பலர் மாநில நிர்வாகிகளாகவும் நியமிக்கப்பட்டனர். அதாவது மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகி என்ற இரண்டு பொறுப்புகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் மாவட்ட செயலாளர்களாகவும் உள்ளனர், மாநில அமைப்பு செயலாளர்களாகவும் உள்ளனர். மேலும் அதிமுகவின் மாநில அணிகளின் பொறுப்புகளில் நிறைய பேர் நியமிக்கப்பட்டனர். அதாவது கட்சியில் எந்த சலசலப்பும் ஏற்படக்கூடாது, அதிருப்தியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் மாநில பொறுப்புகள் அள்ளி வழங்கப்பட்டன. ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மாநில நிர்வாகிகள் களப்பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அவர்கள் பொறுப்புகளை வாங்கி கொண்டு செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. ஆகவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி முடிந்த பின்பு அநேக மாற்றங்கள் அதிமுகவில் செய்ய எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். முதலாவதாக அதிமுகவின் அவைத்தலைவர் மற்றும் பொருளாளர் ஆகிய பதவிகளை தவிர்த்துவிட்டு மீதமுள்ள அனைத்து மாநில பொறுப்புகளையும் நீக்குவதற்காக முடிவு செய்துள்ளார். மாநில பொறுப்பாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்சுவதற்காக கட்சிக்கு வேலை பார்ப்பவர்களை அந்த மாநில பொறுப்பில் நியமிக்க முடிவு செய்துள்ளார். மேலும் மாவட்ட செயலாளர்கள் பலர் அதிமுகவின் மாநில பொறுப்பில் உள்ளார்கள். ஒருவருக்கு ஒரு பதவிதான் என்ற வகையில் அவர்களுக்கு மாநில பொறுப்பா அல்லது மாவட்ட பொறுப்பா என்று அவர்களே முடிவு செய்து கொள்ளும் வகையில் அவர்களுடைய விருப்பத்திற்கு விட்டுவிட எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆகவே அதிமுக மாநில நிர்வாகிகள் கூண்டோடு நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் உள்ளது என்றும் அதிமுகவின் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் பொருட்டே இந்த மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது.